வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேசப் போறேன். அதாவது எலக்ட்ரானிக் புரட்சிக்கு பிறகு நம்ம ஓட்டு போடுறத இவிஎம்மில் ஆரம்பித்து, அ அதுக்கப்புறம் நம்ப உபயோகப்படுத்துற ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து, ஏன் இப்ப நம்ம வந்து ஈவன் பண பரிவர்த்தனை, அதாவது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் கூட பேப்பர் கரன்சிக்கு பதிலா டிஜிட்டல் கரன்சி தான் நம்ம அதிகமா செல்ஃபோன் நம்முடைய ஸ்மார்ட் ஃபோன தான் நம்ம பயன்படுத்துறோம். ஆ இப்போ இதுல வந்து இவிஎம் நம்பகத்தன்மை கிடையாது அப்படின்ட்டு நேற்று நெ 2 நாட்கள் முன்னாடி எலான் மஸ்க் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்தார். அவர் வந்து நேத்தைக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு குடுத்தார். அதாவது அவருடைய கம்பெனி வந்து நியூராலிங்க்ன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்றாங்க. நியூராலிங்க்ங்கிற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, ஒரு பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெயின் மெஷின் இன்டர்ஃபேஸ் அப்படி யூஸ் பண்ணி, பிரெயின்ல இருக்கிற நியூரான் கூட நம்ப ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டை கனெக்ட் பண்றது. அதாவது எப்படின்னா, நீங்க கையால ஒரு கீபோர்ட்ல ஒரு ஸ்மார்ட் போன்ல டைப் பண்றது மூவ், கோ அப்படின்னா, ஒரு பொருள் மூவ் ஆகுது, இல்ல நடக்குது அப்படின்னு எரியுது, லைட் எரியுது அந்த மாதிரியா, நீங்க மைண்ட்ல திங்க் பண்ண உடனேயே பிரெயின் நியூரான் அதை சென்ஸ் பண்ணி, அங்க நம்ம தலைக்குள்ள வைக்கப்பட்ட ஒரு சிப் மூலம் என்ன நடக்க வேண்டும், வெளியில் என்ன நடக்க வேண்டும், அதாவது எலக்ட்ரானிக் இன்டர்ஃபேஸ்னு சொல்லலாம். அதான் பிரெயின் மெஷின் இன்டர்ஃபேஸ். வெளியே இன்னும் ஏன்னா எல்லா பொருட்களும் இப்போ ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோனை கிளிக் பண்ணால் உங்கள் வீட்டில் லைட் எரியும், உங்கள் ஃபேன் சுற்றும். அதுக்கப்புறம் ஈவன் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். இப்போ இதை நாம் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்றை பயன்படுத்தி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் இல்லையா? இதையே நியூராலிங்க்ங்கிற ப்ராஜெக்ட் வந்தப்புறம் நம்ம நேரடியாக, அதாவது கை கால் கூட தேவையில்லை, சிந்திப்பதன் மூலம் நாம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதற்கு பெயர் தான் நியூராலிங்க் ப்ராஜெக்ட். இதைத்தான் இன்னும் சொல்ல போனா இலான் மஸ்குடைய ஃபிளாக்ஷிப் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான பெட் ப்ராஜெக்ட். இது மட்டும் நிறைவேறிவிட்டால் அவரே சொல்லுவது என்ன என்றால், இது ஸ்மார்ட் போன் இல்லாமல் பண்ணிவிடும். நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பேஜர்னு ஒண்ணு, நீங்கெல்லாம் தெரியுமா, யூஸ் பண்ணீங்களான்னு தெரியல, நான் பார்த்திருக்கேன். அதுக்கு முன்னாடி போன் இருந்தது. போன் காலத்திற்கு பிறகு பேஜர். பேஜர் வரும்போதே எனக்கு ஒரு மாதிரி தெரிந்து விட்டது. இது கண்டிப்பாக இது ரீப்ளேஸ் பண்ணப்படும். ஏன்னா இதில் பாசிபிள் அப்படின்னா நம்ம 2 வே டைப் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் முடியும்னா வை காண்ட் இமேஜஸ், இமேஜஸ் முடியும்னா வை காண்ட் வீடியோ. அதுதான் 2G 3G 4G 5G அப்படின்னு போயிட்டே இருக்கு. இப்போ வீடியோவே பண்ணும்போது, இப்போ நான் வீடியோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரியேட் பண்ணுது. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜஸ் என்னங்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ டெக்ஸ்ட் மெசேஜஸையே நம்ம இது பண்ணும்பொழுது, ஏன் நம்ம எல்லாவற்றையும் பண்ண முடியாது? எல்லாமே பண்ணலாம். அதே ஸ்மார்ட் ஃபோன் வந்து இப்ப எல்லாமே செய்வது போல் எல்லாவற்றையும் பண்ணலாம். இப்போ இவிஎம் பற்றி அவர் என்ன சொல்றாரு, எலான் மஸ்க்ன்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இவிஎம் என்பது இட் கேன் பி டேம்பர்ட். ஒரு ஆர்டிஃபிஷியல் ஏன்னா இவிஎம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எலக்ட்ரானிக் கருவியை யாரும் டேம்பர் செய்ய முடியாது அவ்வளவு லேசில். வெளியில இருந்து நான் சொல்றது. இப்ப ஆனா ரிமோட்ல இருந்து ஒரு இடத்துல நம்ம இத டேம்பர் பண்ணணும். முதல்லயே மெமரியில பண்ணாதான் டேம்பரிங். மத்தபடி இன்புட்ஸ்ல பண்ணாதான் டேம்பரிங். மற்றபடி வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரானிக் சிப்ப உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலம் அதுக்கு ஒரு ரிசீவிங், டிரான்ஸ்மிட்டிங் பவர் இருந்தா தான் பண்ண முடியும். இப்ப ஆனால் இதுல வந்து இவிஎம்ல வந்து ஒரு ரிமோட் பிளேஸ்ல உட்கார்ந்து கொண்டு நீங்க எலக்ஷன் ரிசல்ட்டையே மாடிஃபை பண்ணலாம் அப்படின்ட்டு, அதனால எனக்கு இதில் நம்பிக்கை கிடையாது. நம்ம அந்த பேலட் பேப்பர் காலத்துக்கு தான் திரும்ப போணும் அப்படின்ட்டு யார் சொன்னது? இதே நியூராலிங்கை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த போகும் எலான் மஸ்க் சொல்கிறார். இப்போ நீங்க ஸ்மார்ட் போன் வந்து எல்லா வேலையும் செய்யுது. அது செய்யறது தான் டேஞ்சர். இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து என்னன்னு தெரியாம பல வேலைகளை, உதாரணத்துக்கு இங்க ஸ்மார்ட் போன்ல இருக்கிற ஜிபே, இந்த யூபிஐ என்னென்னமோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுவும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். மற்ற இதை சொல்றேன். எத்தனை கேட்வே போட்டாலும், எத்தனை ஃபயர்வால் போட்டாலும், இங்கே சர்வ சாதாரணமாக ஸ்கேம் நடக்கிறது. அப்படி ஒரு ஸ்கேம் நடந்துடுச்சுன்னா, இவங்க ஒண்ணுமே, பேங்க் வந்து அப்படியே கையை பிசைஞ்சு நிக்குது. அவ்வளவுதான் அவங்க பண்ண முடியும், அவங்களுடைய இது. ஏன்னா இந்த நாலேஜ் அவங்களுடைய லிமிட்டட் நாலேஜை வச்சுக்கிட்டு குச்சாச்சு. நம்ம ஏடிஎம் கொண்டா, இத்த கொண்டான்ட்டு அங்க நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவது என்பது அவ்வளவு எளிது கிடையாது. ஆனால் பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். ஆனால் இது என்ன ஆகுது, தப்பானவங்க கையில ஸ்கேம் செய்யறது இப்ப அதிகமாகுது. அவங்க ரொம்ப பேர் பாதிக்கப்படுகிறார்கள். என் பணம் டிஜிட்டல் கரன்சி, இது வந்து எவ்வளவு தவறு இது. நம்ம பணத்தை வந்து பேங்க் வந்து வச்சுட்டு இருக்கிறதுக்கு செக்யூரிட்டி தான் கொடுக்கணும். அதை கோட்டை விட்டா யாரு ஆன்சரபிள்? அவங்களுக்கு வந்து இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு வாழ்க்கைக்கு நமக்கு எது தேவை? பணம் தான் முதல்ல முக்கியம், அப்புறம் தான் ஓட்டு. பணம் சம்பாதிக்கவே முடியலன்னா அப்புறம் எங்க இந்த ஓட்டு போய் போடுறது?
அது மாதிரி இன்னும் சொல்ல போனா பணத்துக்காக தான் ஓட்டே போடுறாங்க. அதாவது சம்பாதிக்கிறதுக்கு அது மாதிரி. அப்படி இருக்கும்போது நீங்க அத வந்து மேனிபுலேட் பண்ணலாம். அதனால வந்து பேலட் பேப்பருக்கு போங்க அப்படின்னா, அப்ப நீங்க டிஜிட்டல் கரன்சிக்கு ஏன் வரீங்க? இவர் சொல்ற வார்த்தைகளே சொல்றேன் எலான் மஸ்க்ல. அப்ப டிஜிட்டல் கரன்சில இருந்து நீங்க திரும்ப பழையபடி பேப்பர் கரன்சிக்கு போக வேண்டியது தான். இன்னும் சொல்ல போனா பேப்பர் கரன்சில தான் எனக்கு அதிகமான பாதுகாப்பு. நான் இப்ப வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னா, நேரா பக்கத்துல இது பண்ணா, ஈவன் இங்க இருக்கிற லோக்கல் போலீஸ்காரங்களே வந்து சரி என்ன தேடி கண்டுபிடிச்சு குடுக்கலாம். எங்கப்பா வச்சிருந்தீங்க? ரூ. 5000 4 கொண்டு வந்துருவாங்க வெளியில. ஆனா இதுல உங்களுக்கு ரூ. 5 போனாலும் சரி, இப்ப 5 கோடி போனாலும் சரி, அவங்களே ஹெல்ப்லெஸ்ஸா தான் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற இந்தியாவுல சொல்றேன் நானு. அதனால வந்து அது இது வந்து என்னமோ அநியாயம். இதெல்லாம் வந்து ரொம்ப தப்புலாம் நடக்குது. உழைச்ச பணத்த கூட திருடுறாங்க. அத பண்றதுக்குள்ள போரும் போரும்ன்னு ஆயிடுது. நல்லவங்களுக்கு தான் கஷ்டம் அதிகமா குடுக்குது. நம்ம பார்க்குற நெட்வொர்க்ஸ்லாம். இவிஎம்ல வந்து ஃப்ராடு நடக்குது அப்படின்னா, அது பாதிக்கப்பட போறது யார்? பொலிட்டீஷியன்ஸ். அதனால அவரு என்ன பண்றாரு? ராகுல் காந்தி உடனே குரல் கொடுக்கிறார். டபால்னு அது உடனே அது என்ன ஏது அது சயின்டிஃபிக் ஒரு விஷயத்த சொன்னா, ஆமா எனக்கு நல்ல ரிசல்ட் வந்தா இவிஎம் தப்பு பண்ணல. எனக்கு மோசமான ரிசல்ட் வந்தா அதுக்கு காரணம் இவிஎம். இந்த ஆட்டிடியூட் தான் அவரிடம் இருக்கிறது. அதனால தான் அவர் அதை சப்போர்ட் செய்கிறார். அதான் வந்து அததான் நீங்க புரிஞ்சுக்கணும். பொலிட்டிஷியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அவங்களோடது. அது மாதிரி மக்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்? டிஜிட்டல் கரன்சி, பேப்பர் கரன்சி, பணம் தானே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ பணத்தை ஹேண்டில் பண்ணும் விஷயத்தை தான் நாம் அதிகமாக பார்க்க வேண்டும். ஸோ நியூராலிங்க் மூலமாக நாம் சொல்ல வருவது என்ன என்றால், நீங்கள் பணத்தை பாதுகாக்கும் ஒரு விஷயத்தை தான் நீங்கள் அதிகமாக கன்சர்ன் செய்ய வேண்டும். ஸோ டிஜிட்டல் அப்போ நீங்கள் இதுலேருந்து போய் இதுதான் நான் சொல்ல வர கான்ட்ரடிக்ஷன். நம்ம டிஜிட்டல் கரன்சிலேருந்து திரும்ப பேப்பர் கரன்சிக்கு தான் போகணும். பேலட் பேப்பருக்கு போகணும் அப்படின்னா இதை சரி செய்ய வேண்டும். சரி செய்வது முடியாது என்பது நம்ம நியூரால் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது, பிரெயின் இன்டர்ஃபேஸ்க்கு போகிறது அப்படிங்கிறது இன்னும் பெரிய பிரச்சனைகளில் தான் நம்ம போய் முடியும். இதைத்தான் நான் சொல்ல வருவது. இது ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன். இது வந்து இன்னும் சொல்ல போனால் நம்ம வாழ்க்கையை பாதிக்கப்படுகிற இதில் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் எப்படி எடுக்க முடியும்? பேப்பரில் இருக்கும்போது தான். ஈவன் நம்ம வந்து இப்போ நான் ஜெராக்ஸ் எடுக்கிறத வச்சு கூட இப்போல்லாம் நம்ம எடுக்கிறாங்க. அதன் மூலம் தவறுகள் நடக்கிறது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல தவறுகளை சரி செய்ய வேண்டும், கரெக்ட் தான். அதே சமயத்தில் இதைத்தான் நாம் முதலில் சரி செய்ய வேண்டும். அதாவது ஸ்மார்ட் போன் மூலமாக நடக்கும் தவறுகளை தான் முதலில் சரி செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் நாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தவறுகளை பற்றி சிந்திக்க வேண்டும். இதுதான் உண்மையான ஜனநாயகம். ஏன்னா மக்கள் பணம் வந்து தப்பான முறை இது ரொம்ப ஈஸியா நடக்குது. இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் இந்த செலவு தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம வழிகளை பார்க்கணுமே வழிய. ராகுல் காந்திக்கு தேவை இவிஎம் சரி பண்றது. பொதுமக்களுக்கு தேவை டிஜிட்டல் கரன்சியில் நடக்கும், அதாவது இந்த யூபிஐ, ஜிபி எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. இப்போ டிரான்சாக்ஷன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல நடக்கிற ஃப்ராடுங்களை சரி செய்யறதா பொதுமக்களுக்கு முக்கியம். நாம் அதை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். இது இப்போ இங்க எனக்கு இவிஎம்க்கும் இப்போ வந்து இது ரொம்ப சம்பந்தம். ஸ்மார்ட் போன்ங்கிறது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்றோம். இந்த ஸ்மார்ட் போன்ல நாளைக்கு பிஎம்ஐ போகுது. ஏற்கனவே ஸ்மார்ட் போன்ல என்னால் என் பணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. பிஎம்ஐ போனால் அது லைட் ஸ்பீட்ல வேலை செய்யும். அப்போ எப்படி நான் கண்ட்ரோல் பண்றது? இதுக்கெல்லாம் தான் அவர் பதில் சொல்ல வேண்டும். நியூராலிங்க் வந்து என்னென்ன சேஃப்டி வச்சிருக்கு, இதெல்லாம் என்ன சேஃப்டி வச்சாலும் நான் சொல்றேன். அவரே சொல்றாரு பேலட் பேப்பருக்கு போறதுதான் சேஃப். அதே மாதிரி நானும் சொல்றேன், டிஜிட்டல் கரன்சியோ இல்லை ஸ்மார்ட் போனோ என்ன வந்தாலும் நம்ம பழைய பேப்பர் கரன்சி தான் சேஃப். இதுதான் நான் சொல்ல வருகிறது. அதனால் இந்த காணொலியை பார்த்த எல்லோருக்கும் நன்றி. கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிகவும் நன்றி பார்த்ததற்கு. தேங்க்யூ.